Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு கலேசா கிராஃப்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான கிராஃப்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிவ்வேனுடைய ரூல்ஸ் தெரியாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிராஃப்ட்டுக்கு வந்துடலாம். இன்றைக்கான கிராஃப்ட் என்ன அப்படின்னா, ஆல் அவுட் வேஸ்ட்டான ஆல் அவுட் டப்பாங்க. ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் இருந்தது. அதை வச்சு சாட்டன் ரிப்பன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வேஸ்ட்டான கீ செயின் ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் அதை வச்சு ரொம்ப அழகான ஒரு க்ரியேட்டிவான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ நான் ஆல் அவுட் பாக்ஸ் அந்த இதை எடுத்தாச்சு. அது என்ன பண்ணிட்டேன், மேலே எக்ஸ்ட்ரா அதை கொஞ்சம் தண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கீ செயினுடைய அந்த டால் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டாலுடைய தலை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு சாட்டன் ரிப்பன் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேஸ்ட்டான கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வேஸ்ட்டான கிளாத்தை வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி அழகாக மடிப்பெடுத்து ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலரும் ஆரஞ்சு கலரும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே சுருக்கம் வச்சு அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. மிஷின் இருந்ததுன்னா மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் அழகாக வந்துட்டு குட்டி குட்டி மடிப்பாக எடுத்து எல்லாமே ஒட்டி 3 லேயராக ஒட்டி எடுத்திருப்பேன். பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் என்ன அப்படின்னா, இங்கே மேலே கழுத்து பகுதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பானுடைய கழுத்து பகுதி மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரஞ்சு கலர் சாட்டன் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு இந்த டிசைனில் கட் பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ஒரு டால் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ ஒரிஜினலாக டால் வாங்கி அதுக்கு ட்ரெஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு வேஸ்ட்டான பாக்ஸில் வந்துட்டு அது அந்த தலை ப்ளஸ் அந்த கை மட்டும் வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு ஒரிஜினல் டால் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்மளோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த கை இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒட்டி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு. அப்போ தான் உண்மையாக டால் மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் ஒட்டி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் இன்னும் வந்துட்டு மேக்கப்லாம் கொஞ்சம் பண்ணல இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கிட்ட இருக்கக்கூடியது இந்த கோல்டு கலர் செயினும் ப்ளஸ் அந்த ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு குட்டியாக ஒரு பொட்டு வச்சு விட்டேன். அடுத்து நம்ம செய்யக்கூடாது என்ன அப்படின்னா, அந்த காதுக்கு வந்து தோடு மாதிரி ஏதாவது போடணும் இல்லையா, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அந்த டாலுக்கு வந்து பெரிய தோடு எதுவும் செட் ஆகாது. ஸோ நான் ரொம்ப சின்ன பீட்ஸ், அது ரொம்ப குட்டியானது. ஸோ நான் அதை வந்து அந்த காதில் ஒட்டியிருக்கிறேன் க்ளூ போட்டு. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, ஒரிஜினல் தோடு மாதிரி லுக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ கழுத்துக்கு வந்துட்டு நான் பாருங்கள், இந்த கோல்டு கலர் மணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதையே சுற்றி விட்டேன். கைக்கும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணி விட்டாச்சு. அடுத்தது ஒரு சின்ன ஒரு பீட், பெரிய பீட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப், டிசைன், பூ எது வேணாலும் அந்த இடத்துல வச்சுக்கலாம். அது ஒரு டிசைனுக்காக. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டால். ஸோ கடையில் கூட இந்தமாதிரி டால் கிடைக்காது. ஆனால் இது வேஸ்ட்டான திங்ஸ் வச்சு ரெடி பண்ணது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டால் இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் அழகாக இருக்குன்னு நினைக்குவீங்கன்னு நம்புகிறேன் நான். இதே மாதிரி நான் பிஎட் படிக்கிறப்போ ஒரு பெரிய டால் செஞ்சுருந்தேன். வேஸ்ட்டான வெங்காயம் கொட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த டப்பா உடஞ்சிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு கீழே ஒட்டி அதுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இதை ஃபஸ்ட் ப்ரைஸ், எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அதில் நாட்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்வைட் பண்ணுங்கள், அவங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.